ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் விஜய் கடையில் போயிட்டு பார்க்குறாரு. எல்லாம் உடஞ்சி போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு குமரன் கிட்டே கேட்குறாரு, என்ன ப்ரோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, இந்த பசுபதியோட வேலை தான். நான் ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் எடுத்துன்னு போகும்போது இது போல் பார்த்து கேட்டதுனால எல்லாத்தையும் விஜய்கிட்டேயும் சொல்கிறாரு. விஜய் அவனை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நிவினும் நீ ஏன் விஜய் வெளியில் வந்த, வெண்ணிலாவுக்கு ஏதாவது திடீர்னு ஆகிட்டா உன்னை போலீஸ் தேடிக்கின்னு இருக்குது, பெரிய பிரச்சனை ஆகிடும், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு சொன்னதை நம்ம விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே நிவினும் குமரனும் பேசியிருக்கும்போது கங்கா வரா. கங்கா பின்னாடி காவேரியும் வரா. கங்கா வந்து அழறா. பக்கத்தில் இருக்கிற மலர்கொடி கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா கங்கா கிட்டேயும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. எல்லாம் இந்த பசுபதி தான், பசுபதி இது போல் வெண்ணிலா மாடியிலேருந்து தள்ளின விஷயம் கங்காவுக்கும் தெரியுது. காவேரியும் பின்னாடி வந்து எல்லாம் பேசுகிறாங்க. அந்த சமயத்துக்கு பசு பேசுகிறாரு. அழகாக ஒரு பாட்டிலை கையில் வச்சுக்கின்னு நல்லா ட்ரிங்க் பண்ணிக்கின்னு சூப்பரான ஒரு கேரக்டர் தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க. பேசுகிறாரு, நிவின் பேசுகிறான், காவேரி எல்லோருமே பேசுகிறாங்க. ஃபோனில் பேசுகிறதுனால இப்படிலாம் பண்ணுறியா, நேரில் வாடான்னு சொல்லிட்டு குமரனும் நீ என் கையை ஓடிக்கிறியா இல்லை நான் உன் கைத்தண்ணி இருக்கிறேன் நான் பார்க்கலாம், நேரில் வாடான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பேசுகிறாங்க. காவேரின்னு எதுவாக இருந்தாலும் நான் தானடா பிரச்சனை, என்கிட்ட மோதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சீக்கிரம் இந்த பசுவுக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க. விஜயும் சொல்லிட்டு போயிருக்காங்க, நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அவனுக்கு இது கட்டுவோம். அவங்க அப்பாவை, காவேரியோட அப்பா எல்லாரையும் ஏமாற்றி இப்படிலாம் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவனை பழி வாங்கணுன்ற போல் சொல்லிட்டு போயிருக்காரு. இங்கே எல்லோரும் அங்கே காவேரி எல்லாம் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகணும் தான் சாரதாம்மா கேட்குறாங்க, முன்னாடி எல்லோரும் ஒன்றா வந்திருக்கீங்க, என்ன நடந்தது சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையே எல்லாருக்கும் சொல்கிறாங்க. பசுபதி ஏன் இது போல் பண்ணுறான்னு சொல்லி சாரதாம்மா கேட்கும்போது இது போல் யூனிஃபார்ம் எடுத்துன்னு போன இடத்துல பேசியிருந்தாங்க, வெண்ணிலா விஷயத்தெல்லாம் சொல்ல வருது. எல்லாருக்கும் தெரியுது. எல்லோரும் அவனை பசுவை சபிக்கிறாங்க. அடுத்தது வந்து பசு தேடுறதுக்கு சாரதாம்மாவும் மௌனமாக தான் இருக்க போகிறாங்கன்னா, இவ்வளோ வேலைகளை இறங்கி செய்ததுனால அவங்களுக்கும் கொஞ்சம் அபிப்பிராயம் விஜய் மேலே வரும். அடுத்ததாக நம்ம காவேரிக்கு ஜுரம் அம்மா போட்டிருக்கிற போல் கொண்டுக்கின்னு வந்திருக்காங்க. அடுத்தது நம்ம விஜய் வந்து நல்லா கேர் பண்ணி அழகாக எபிசோடை கொண்டுக்கின்னு போகிறாங்க. எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை.